எங்க ஓட்டு விஜய் நாங்க தான். ஓட்டு கேட்கும்போது மட்டும் நாங்க இருக்கிறோம் மாடல் ஆட்சி. எங்களுக்கு முக ஸ்டாலின் மட்டும் தான் தெரியும், அவர் மட்டும் தான் தெரியும். மீதி யாரு இங்கெல்லாம் யார் இருக்கிறாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. என்னுடைய ஓட்டு டிஎம்கே தான். எங்களுக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும், எங்க வீட்டுக்காருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ எங்க வீட்டுக்காரர் இல்லை, அதனால அவருக்கு பதில் நாங்கள் நின்று நாங்கள் போடுறோம்னு ஆசைப்படுறோம். எங்கள் அண்ணனை நாங்கள் ஜெயிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறோம். நியூ ஃபேஸ் புதுசாக ஒருத்தர் வந்தால் அவர்கிட்ட ஆட்சி கொடுத்தா இது எப்படி இருக்குன்றத பார்க்கலான்ட்டு ஒரு நம்பிக்கை தான். ஏழைகளை யார் வந்தாலும் கவனிக்க பண்ணுறாங்க, விலைவாசி தான் ஏற்றிட்டு. என்னது சின்னம் மிஷின் சின்னம். அரசியல் என்பது கத்திரிக்காய் வியாபாரம் இல்லை, திடீர்னு வந்து முதலமைச்சராக உட்காந்துக்கிறதுக்கு. என்னுடைய ஓட்டு எந்த கட்சி நல்லது அந்த கட்சி தான் போட முடியும். ஓகேவா, யாராவது மக்கள் சேவை செய்கிறாங்களோ அவங்க தான் ஓட்டு போட முடியும். ஸ்டாலின் இதுதான், திமுகவுக்கு தான். என்னுடைய ஓட்டு வந்து டிஎம்கேக்கு தான். ஏன்னா பல நலத்திட்டங்கள் வந்து மக்களுக்கு தெரியாத அளவுக்கு இருக்குது. அதை தெரியப்படுத்துகிற அளவுக்கு கொண்டு வரதுக்குள்ளே எலெக்ஷன் வந்துடுச்சு. என்ன பண்ண முடியும்? முடிஞ்ச அளவுக்கு வந்து மேலிடத்துலேருந்து பணம் வந்தால் தானே மக்களுக்கு வந்து கொடுக்க முடியும். விலைவாசி ஏறுதுன்னா டெல்லியிலேருந்து பணம் வரல, பணம் வந்தால் தான் நாங்கள் வந்து விலைவாசி குறையப்படும். அவங்க கொடுக்கல. எல்லா நாட்டுக்கும் வந்து அதிகப்படியான ஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்க, தமிழ்நாடு மட்டும் வெறுக்கிறாங்க. இதுக்கு யார் காரணம்? டெல்லி சர்க்கார் தானே. என்னுடைய ஓட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில். என்னோட ஓட்டு தளபதி விஜய்க்கு. என்னுடைய ஓட்டு நல்லவங்களுக்கு தான். யார் நல்லா ஆட்சி அமைச்சா அவங்க கண்டிப்பாக இந்த டைம் நல்லா ஆட்சி அமைச்சா அவங்க கண்டிப்பாக என்னுடைய ஓட்டு அவங்களுக்கு தான். எங்க ஓட்டு விஜய் நாங்க தான். இதில் நான் அவருக்கு ஒரு மாற்றம் குத்து பார்க்கலாம். ஏன்னா மாற்றி டிஎம்கே தான் வராங்க. அவங்களுக்கு ஒரு மாற்றி ஒரு சான்ஸ் குத்து பார்க்கலாம். மக்களுக்கு என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். எங்கள் ஓட்டு விஜய் அண்ணனுக்கு தான். விஜய்க்கு தான் போடுவோம். மாற்றம் கட்சி எங்களுக்கு வேணும். ஆளுங்கட்சி வந்து இருக்குது, ஆனால் எங்களுக்கெல்லாம் வீடுலாம் இல்லை. நிறைய பேருக்கு வீடு இல்லை, கொடுக்குறவங்களுக்கு தான் வீடு கொடுக்குறாங்க. எல்லா சலுகையும் வருது. இப்போ கூட எவ்வளோ நல்லது பண்ணுறாரு. இப்போ இந்த ரோடெல்லாம் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி இங்கே வந்தார் அவர், அப்போ தான் போட்டாங்களே. இதே மழைலாம் வந்துச்சுன்னா இவ்வளோ தண்ணி வரும். இங்கே யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க. ஒரு வாட்டி 8 நாள் மழையில் வந்து நாங்கள் வந்து சாப்பாடு தண்ணி இல்லாத வீட்டுக்குள்ளேயே இருந்தோம். அப்போல்லாம் யாருமே வந்து பார்க்கல. அப்போ வந்து ஓட்டு கேட்கும்போது மட்டும் நாங்கள் இருக்கிறோம் மாடல் ஆட்சி இப்படி அப்படி எதுனா சொல்கிறாங்கல்ல, அது வந்து எதனாச்சும் நடக்கும்போது வரணும். அப்போ தான் வந்து எங்களுக்கு தெரியும் இவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எங்களுக்கு முக ஸ்டாலின் மட்டும்தான் தெரியும், அவர் மட்டும் தான் தெரியும். மீதி யார் இங்கெல்லாம் யார் இருக்கிறாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. அதனால் எதனா ஒன்று மாற்றம் வரணும், அவ்வளோதான். அவங்களுக்கு எங்கள் விரோதம்லாம் எதுவுமே கிடையாது. என் ஓட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு ரெட்டாலிக்கு தான் சார். இதனால நான் போடுறேன். ஒரு நடவடிக்கை சரியில்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லை, ஒழுங்கு இல்லை, லேடிஸுக்கு பாதுகாப்பு இல்லை. என்ன இது மது விலைக்கு மூடணும், ஒரே அராஜகம், கொலை, சைன் அறுத்துறது போகிறது, எல்லா நடவடிக்கையும் சரியில்லை. அதுக்காக ஏடிஎம்முக்கு வந்தால் நல்லா இருக்கும். என்னுடைய ஓட்டு டிஎம்கேக்கு தான். ஏன்னா மகளிருக்கு இலவச பஸ் பயணம், சில அத்தியாவசியமான திட்டங்கள்லாம் செஞ்சுருக்காரு முக ஸ்டாலின் அவர்கள். 5000 கொடுத்துருக்காரு ஏழைங்களுக்கு. அதனால் அவருக்கு ஓட்டு போடலாம்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய ஓட்டு டிஎம்கே. எங்கள் ஓட்டெல்லாம் விஜய்க்கு தான் போடுவோம் நாங்கள். ஏன்னா 5 வருஷத்தில் ஆட்சியே மாறுதில்ல. இந்த ஒரு வருஷமாச்சும் அவருக்கு போட்டால் அவர் மக்களுக்கு என்னதான் செய்கிறாருன்னு சொல்லிட்டு நாங்களும் எதிர்பார்ப்போம்ல. புதுசாக அவர் என்னதான் செய்கிறான்னு பார்க்கலாமே. ஆனால் எங்களுக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும், எங்கள் வீட்டுக்காருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ எங்கள் வீட்டுக்காரர் இல்லை, அதனால அவருக்கு பதில் நாங்கள் நின்று நாங்கள் போடுறோன்னு ஆசைப்படுறோம். எங்கள் அண்ணனை நாங்கள் ஜெயிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறோம். சரிங்களா? எங்கள் குடும்ப ஓட்டெல்லாம் எங்கள் விஜய் அண்ணாக்கு தான். எங்களுக்கு 5000 கூட வரலப்பா, ஆனால் விஜய்க்கு தான் போடுவோம். எங்கள் ஓட்டு விஜய்க்கு தான் போடுவோம். அவர் எங்களுக்கு எந்த இதுவுமே செய்யலை, விதவைங்களுக்கெல்லாம் எதுவுமே செய்யலை. இந்த 1000 ரூபாய் வரல, 5000 கூட வரல, எங்களுக்கு எதுவுமே வரல. ஆனால் எங்கள் ஓட்டு விஜய்க்கு தான். என்னோடய ஓட்டு வந்து தளபதி விஜய்க்கு தான். ஏன்னா திமுக அதிமுக மாறி மாறி தான் ஆட்சிக்கு வந்து இது வரைக்கும் வந்துட்டுருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நிறைவேற்றப்படாத திட்டங்கள் நிறைய இருக்குது. ஸோ அது இல்லாமல் நியூ ஃபேஸ் புதுசாக ஒருத்தர் வந்தால் அவர்கிட்ட ஆட்சி கொடுத்தா இது எப்படி இருக்குன்றத பார்க்கலான்ட்டு ஒரு நம்பிக்கை தான். ஸோ அதனால் என்னோடய ஓட்டு வந்து தளபதி விஜய். நாங்கள்லாம் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் ஆட்டோ தொழிலாளிக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இந்த ஃப்ரீ பஸ்ஸை விட்டுட்டனால எங்களுக்கு டிக்கெட்டும் ஏறது கிடையாது. எங்களுக்கு வந்து ஆட்டோ ஓடுறதில்ல. அப்புறம் இந்த ஓலா போட்டு எல்லாம் ஓலாவில் போயிடுறாங்க. ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு எந்த ப்ரோஜனம் கிடையாது. அதுக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க. எந்த அரசும் எந்த ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க ஆட்டோக்காரங்களுக்குன்றதுக்கு. இப்போ மீனுக்காரங்களுக்கெல்லாம் செய்கிறாங்க, ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு பண்ணிக்கிறாங்க. மாதம் 10,000 ரூபா கொடுக்குறோம், உனக்கு டீசல் இது கொடுக்குறது சொல்லிட்டுக்கிறாங்க. ஆனால் ஆட்டோ தொழிலாக கவனிக்க மாட்டாங்க. ஏழைகளை யார் வந்தாலும் கவனிக்க மாட்டாங்க. விலைவாசி தான் ஏற்றிட்டு போகுது. அதனால் மாற்றி கொடுக்கலாம். விஜய்க்கு போடுறோம் ஓட்டு. அவர் செய்யலையோ அவர் ஒரு டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போட போகிறோம். தமிழக வெற்றி கழகம் விஜய் தான் ஓட்டு போடுவேன். பிகில் சிங்கிள் தான் ஓட்டு போடுவேன். அரசியல் என்பது கத்திரிக்காய் வியாபாரம் இல்லை, திடீர்னு வந்து முதலமைச்சராக உட்காந்துக்கிறதுக்கு. அரசியலுக்கு
அனுபவம் தேவை, மக்களுடைய தேவை என்னன்றது தெரியணும், அவங்களுக்கு எப்படி பணியாற்றணும் தெரியும், நிதி நிலைமைக்கு ஏற்ற மாதிரி தேர்தல் வாக்குறுதிகள் விடணும். சும்மானா 6 சிலிண்டர் குடும்பம் 60 சிலிண்டர் குடும்பம்லாம் சும்மா வெட்டு கதை. அதனால் மக்கள் வந்து இதுவரை தமிழ்நாடு நடந்த அற்புதமான ஆட்சிக்கு ஓட்டு போட்டிங்கன்னா இனி வரும் காலத்தில் தமிழ்நாடு சுபிட்சமாக இருக்கும். இல்லைன்னா வேக்காடும் கையில் போய் தமிழ்நாடு குட்டி சவராக போயிடும். திராவிட முன்னேற்ற காலத்துக்கு ஓட்டு போட்டிங்கன்னா தமிழ்நாடு இனி வரும் காலத்தில் இன்னும் சிறப்பாக சிறக்கும். ஐநா சபையை பாராட்டின ஆட்சி, தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியில் முதன்மையாக இருக்கிற ஆட்சி, இது மாதிரி பல விதங்களில் சாதனை புரிந்த ஆட்சி தொடர திமுகவுக்கே ஓட்டு போடுங்க. என்னுடைய ஓட்டு தளபதிக்கு. தளபதி வந்தால் நமக்கு கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். இப்போ வந்து மாற்றம் எதுவுமே இல்லை. நிறைய திருட்டு நடக்குது, பசங்க நிறைய கஞ்சா அடிக்கிறானுங்க, பொண்ணுங்க வந்து ரேப் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ஒன்றுமே கண்டுபிடிக்கல. இது வரைக்குமே வந்து எதையும் கண்டுபிடிக்கல. சட்டம் சரியில்லை, காவல்துறை முதல்ல சரியில்லை. மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? இங்கே ஒன்றுமே இல்லை. நம்ம ஸ்டாலின் ஆட்சியில் எதுவுமே இல்லை. அவர் வந்து எல்லார் வீட்டுக்கும் அவங்க கட்சியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே செய்வார். மற்ற மக்களுக்கெல்லாம் எதுவுமே செய்யலை. நம்ம தளபதி வந்தார்னா கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் இருக்கும். அதனால எல்லாரும் தளபதிக்கு ஓட் போடுங்க. என்ன ஒரு 5 வருஷம் அவர் வந்தால் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் அனைவரும் டிவிக்கு ஓட்டு போடுங்க. என்னது சின்னம்? விசில் சின்னம். நான் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கா, என் தலைவர் யார் கூட்டணி நிற்கிறாரோ அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக உழைக்கிறாரு, அதனால் அவருக்கு தாங்க போடுவேன்.